நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல இருந்து தான் பிட்காயின் வந்துச்சுன்னா நம்புவீங்களா? நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் கூட ஸ்டேஜா டெவலப் ஆயிருக்கு. அதுல முதல்ல வந்தது வெப் 1. இது நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி தான். இன்டர்நெட்ல ஒரு கண்டென்ட் இருக்குன்னா உங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். உங்களால எந்த ரிப்ளையும் அங்க பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்தது தான் வெப் 2. நீங்க யூஸ் பண்ற Facebook, Instagram, YouTube இதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வந்தது. இங்க உங்களால லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. பிரைவசி இஸ்யூ, ஹேக்கிங், ஸ்கேம், டேட்டா மிஸ் ஆகுறது இந்த மாதிரி. இதுக்கான சொல்யூஷனாக வந்தது தான் வெப் 3. இங்கே டேட்டா கண்ட்ரோல் கொஞ்சம் யூசர் கிட்ட வந்துச்சு. இந்த டெக்னாலஜி பேஸில் உருவானது தான் பிளாக் செயின். அந்த பிளாக் செயினில் உருவானது தான் கிரிப்டோ அண்ட் பிட்காயின். அடுத்து பிட்காயினை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிப்டோவை ஈஸியாக கற்றுக்கணுமா? நான் சுபா. இது கிரிப்டோ வேர்ல்டு.